கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாள் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்க இருக்க போகிறோம், தேவனை துதிக்க இருக்க போகிறோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை அவ்வளவு அழகாய் பாதுகாத்தார். நன்றி சொல்லி இந்த தொடக்க ஆராதனை நாம் தொடங்க இருக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய பாதுகாப்புக்காக நன்றி, உடைய அன்பிற்காக நன்றி. நீ நடத்தின விதங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி மாளாது ராஜா. கடந்த ஏப்ரல் மாதம் மாத்திரமல்ல, இந்த நாளை சந்திப்பதற்கு முன்னாடி ஒவ்வொரு மணித்துளியும் என் கர்த்தர் என்னை விட்டு நீங்க விலகல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் என்னை ஒருபோதும் நீங்க விட்டு விலகல ஆண்டவரே. இந்த காலை வெள்ளதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், இந்த காலை வெள்ளதற்காக துதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை தேவன் ஆசீர்வதிங்க. இல்லை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் ஒரு புதுவித அனுபவத்தோடு இந்த நாள் கடந்து செல்ல தேவன் நீங்க உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும் சத்தப்பரல்லே சொல்லாமா ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வெள்ள தேவனை நம்ம துதிக்க இருக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வெள்ள தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். என் கர்த்தர் மேலானவர் என்று சொல்லி உயர்த்தலாம் இந்த நாளில். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லலாமா? நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும். ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அமராஜா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை
நாவாலே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர். சொல்லுங்க, வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் நல்லவராக இருக்கிறார், என் தேவன் வல்லவராக இருக்கிறார், என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில, என் கர்த்தர் எனக்கு போதும்? உலகத்தில் உலக பிரகாரமான வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு போதாததாக இருக்கும். பணம் போதாது, சொத்து போதாது, இன்னும் பிற காரியங்கள் போதாது. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்றைக்கு இந்த இயேசுவின் கிட்ட நெருங்கணுமோ, என்றைக்கு இந்த இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டோமோ, என்றைக்கு இந்த இயேசுவின் கிருபையை உணர்ந்து கொண்டோமோ, என்றைக்கு இந்த இயேசுவின் வழி நடத்துதலை உணர்ந்து கொண்டோமோ, அன்றையிலிருந்து நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா. அப்போ போதும்னு சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு திருப்தி வந்துருச்சு. திருப்தி வந்தோடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. அது ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் உலக பிரகாரமான வாழ்க்கையில் எனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் திருப்தி யாராலையும் எடுக்க முடியாது. இந்த காலையில் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி ராஜா, வல்லவரே உமக்கு நன்றி. ஆராதிக்க ஆராதிக்க அந்த காலை வேளையில தேவன் பக்கமாக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. ஆமென் ஆமென் ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு ஆராதனை, உமக்கு ஒருவருக்கு ஆராதனை ஆண்டவரே. அப்பா பாவியான என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஆராதனை. என்னை தேர்ந்தெடுத்தீரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. என்னை பிரிச்செடுத்தீரே, உமக்கு ஆராதனை. என்னை அழைத்தவரே, உமக்கு ஆராதனை. சொல்லுங்க இந்த காலை வேளையில, ஹல்லேலூயா. என் குடும்பத்தை அழைத்தவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. என் பிள்ளைகளை அழைத்தவரே, உமக்கு ஆராதனை. இதுவரை நடத்துகிறவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே உமக்கு ஆராதனை. நன்றி 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 பலிகள் ஆண்டவரே. எஸ், உமக்கு நன்றி. உணர்ந்து ஆராதிக்க போறோம் இந்த காலை வேளையில. என் கர்த்தர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி உயர்த்த ஆரம்பிக்க போறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உம்மை போல வேறு தேவன் இல்லை, உம்மை போல அன்பு செலுத்த ஒருவர் இல்லை, உம்மை போல இரக்கம் காட்ட ஒருவர் இல்லை, உம்மை போல வழி நடத்த ஒருவர் இல்லை, உம்மை போல என்னை பாதுகாக்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லி இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாம். அந்த நாள்ல சொல்லுங்க, அந்த நாள்ல நீ நல்லவரப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர். சொல்லுங்க, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே,
உண்மை உள்ளவரே. சொல்லலாமா? என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ராஜா நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசுவே நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா இயேசுவே. என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, சொல்லுங்க இந்த காலை வேளையில, நீ நல்லவர் ஆண்டவரே, பரிசுத்தரே, நீ நல்லவர், எங்கள் பரிகாரியே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. ரிகாபாரா ஷகராந்துரியா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க இந்த காலை வேளையில. என்னை முன்குறித்த தெய்வமே உமக்கு ஆராதனை, என்னை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு ஆராதனை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. துதிங்க, துதிங்க, துதிங்க. அப்பா உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி ராஜா. கிருபாசுனபதியே உமக்கு நன்றி, கிருபாதார பலியே உமக்கு நன்றி ராஜா. எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாப்பவரே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை, ஆராதனை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஆராதனை செய்யுங்க ஆண்டவருக்கு. விடுதலை கொடுக்கிற தெய்வம், பலவீனங்களை மாற்றுகிற தெய்வம், அபிஷேகத்தினால் நிரப்புகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த மே மாதத்திற்கு உண்டான ஒரு புது பலன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு புது அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, புது கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ராஜா. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் ஒரு அபிஷேகம் நிரம்பட்டும். ஓ ஜீசஸ், நிரம்புங்க, நிரம்புங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே, ஒரு புது பலன். ஆவியானவர், ஆவியானவர் தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரிகாபாலரா ஷெகராந்துரியா ஆண்டவர் கிருபையின் வரங்கள் பொழியட்டுமே ஆண்டவரே. இந்த மே மாதத்துல ஆண்டவரே அப்பா, பிசாசானவனை எதிர்த்து நிற்க, பலவீனங்களை எதிர்த்து நிற்க, வியாதிகளை எதிர்த்து நிற்க ஆண்டவரே கிருபையின் வரம் ஆண்டவரே இந்த காலை வேளை நிறைவாயுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே நல்லவரே, உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்தரே, 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 உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த காலை வேளையில, கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவனுக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. சொல்லாம அந்த காலை வேளையில இப்படி பிரசன்னம் எனக்கு போதும்.
இந்த மே மாதத்தில் என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம், என்கிட்ட இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் உடைய பிரசன்னம் மாத்திரம் இருந்துட்டா போதும். எனக்கு என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விடுவேனப்பா. எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விடுவேன். சொல்லுங்கள், இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விடுவேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை அந்த காலை வேளையில் கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சொல்லாமல் அந்த நாளில் ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எனக்கு எப்போதும் போதும் ஆண்டவரே. அந்த மே மாதம் எனக்கு போதும், இந்த வருஷம் எனக்கு போதும், நான் உயிருள்ள வரை நீர் என்னோடு இருக்கிற பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த காலை வேளையில், என் இயேசு ராஜாவின் பிரசன்னம் எனக்கு போதும், இயேசு ராஜாவினுடைய பிரசன்னம் எனக்கு போதும் அப்பா. ராஜாவின் பிரசன்னம் போதும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. சொல்லாம அதனால ஒரு ஆராதனை செய்யுங்க. அதனால கேளுங்க, ஆண்டவரே உடைய பிரசன்னம் எனக்கு வேணும், நிறைவா கொடுங்கப்பா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சொல்லுங்க, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன், ஆர்வமுடன் நாடுகின்றேன். பிரசன்னா பிரசன்னா தேவ தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் சொல்லுங்க, பிரசன்னம் தேவ பிரசன்னம். இயேசுவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேமே. பிரசன்னம் சொல்லுங்களே, பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ராஜா பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் ராஜா பிரசன்னம் தேவா தேவ பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னா, தேவ பிரசன்னம். ஆண்டவர், இந்த நாளில் நம்முடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இந்த மாதத்தில் உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளில் தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்க போகிறோம். மே மாதத்திற்கு உண்டான வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 60 20வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, துரிமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி. இந்த வசனம் இந்த காலைவேளை எங்களோடு பேசட்டும். கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இந்த நாளில் மே மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சம். புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நானே ஒளியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. இந்த பழைய ஏற்பாடு புத்தகத்திலே இதனுடைய தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் தெளிவாக புரியும். ஒரு நாள் என்பது ஒரு சூரியன் காலையில் உதித்து மாலையில் அஸ்தமனமாகி திரும்ப மாலை நேரத்தில் சந்திரன் அதனுடைய வெளிச்சம் நமக்கு இருக்கும். அடுத்த நாள் காலை வரை அது நமக்கு என்ன பண்ணணும், நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ காலையில் இருந்து இரவு, அதாவது மாலை வரை சூரியனும், இரவு நேரத்தில் நமக்கு சந்திரனும் பயனுள்ளதாக என்ன பண்ணுகிறது இருக்குது, வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் சகோதர சகோதரியை இங்கே கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னா, சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, சூரியன் அஸ்தமிப்பதில்லை அப்படின்னா அது மறைஞ்சு போகிறதே கிடையாது. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, சூரிய வெளிச்சமும் சந்திர வெளிச்சமும் இரண்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஒரு நாள் சைக்கிளுங்கிறதே நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கிட முடியாது. இதுதான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். அப்போ நம்ம எப்படி புரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு பவர், ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணுவது, கொடுத்து கொண்டே என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஸோ உலகத்தின் ஒரு நெறிமுறையை ஒரு மாற்றுவது போலதான வசனமாக தான் இதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளனா, ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் வெளிச்சம், சில நேரங்கள் இருள், அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரம் வெளிச்சம், சில நேரம் இருள் அப்படின்னு சொன்னால், இருள் எப்பொழுதும் எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், பிசாசானுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டார்க்னஸ் அப்படிங்கிறது, இருளின் ஆதிக்கம் என்பது ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து போவது, இல்லை பாவமான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் என்ன பண்ணுவது, இருள் என்கிற ஒரு காரியம். வெளிச்சம் என்கிற காரியம் எதை குறிக்கக்கூடியது, வேதவசனம் எப்படி குறிப்பிடுகிறது என்று சொன்னால், பரிசுத்தத்திற்கு ஒப்பாக என்ன பண்ணுகிறது, குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஒப்பாக என்ன பண்ணுகிறது, குறிப்பிடப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சூரியனுடைய வெளிச்சத்தையோ இல்லை சந்திரனுடைய வெளிச்சத்தையோ நான் ஒருபோதும் என்ன பண்ண போறதில்லை, நான் அதை மறைக்க போறதில்லை. அவர் அழகா சொல்றாரு, நான் நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். அல்லேலூயா. எட்டர்னல் அப்படின்னு சொன்னா, நித்தியம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நேரம் மறைந்து அப்படி கிடையாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அப்படிதான். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு கன்ஸ்டன்ட், அதாவது ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு நிலையான வழி நடத்துதலை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார், இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதில் நம்ம பார்க்குறோம், இந்த வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சகோதர சகோதரி, நீங்கள் சூரியனை பார்த்திருக்கலாம், சந்திரனை பார்த்திருக்கலாம், இன்பத்தை பார்த்திருக்கலாம், துன்பத்தை பார்த்திருக்கலாம், கவலைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மே மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரோ உனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தரை இந்த மாதத்திலே அவருடைய வெளிச்சத்தை நாம் உணர போகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர போகிறோம். அவருடைய வழி நடத்துதலை நாம் உணர போகிறோம். மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கர்த்தர் எனக்கு எப்படிங்க வெளிச்சமாக இருப்பார்? அடுத்த ஒரு கேள்வி, இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு எப்படி வெளிச்சமாக இருப்பார்? முதலாவது காரியம் என்ன தெரியுமா? டிவைன் பிரசன்ஸ், அதாவது தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக
பிரசன்னம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறது தான் நம்ம பிரசன்னம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வழி நடத்துதல். அடுத்தது தேவ பிரசன்னமோடு கூட இருக்கும் பொழுது அங்க என்ன கிடையாது? பாவத்திற்கு இடம் கிடையாது, அங்க துக்கத்திற்கு இடம் கிடையாது, அங்க உபத்திரவத்திற்கு இடம் கிடையாது. கர்த்தர் ஒருபோதும் டெம்பரவரி, தற்காலிக வெளிச்சமா அப்படி கொடுக்கிறவர் அல்ல, தற்காலிகமா வழி நடத்துகிறவர் அல்ல. ஒரு பிள்ளைய, ஒரு மகனையோ ஒரு மகளையோ அவருடைய மகனாக மகளாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார்னா என்ன காரணம் சொன்னா, அவங்களுக்கு ஒரு நித்திய வெளிச்சத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்டான பலனை கொடுக்கணும், ஒரு நிலையான பலனை கொடுக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எதை குறித்து தான், எந்த காரியத்தை குறித்து நீ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, எந்த விஷயத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, இந்த மே மாதத்துல அந்த துக்கத்தை கர்த்தர் முடித்து வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவருடைய ஒரு டிவைன் பிரசன்ஸ், அதாவது தெய்வீக பிரசன்னம் இந்த மாதத்துல நம்மோடு கூட இருக்க போகிறது. அவருடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட என்ன பண்ண போகிறது? இருக்க போகிறது. அவருடைய இளைப்பாறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் பழமையாய் கிடக்கிறதோ, எதெல்லாம் இழந்து போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் உடைந்து போய் கிடக்கிறதோ, கர்த்தர் அதை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். வேதவசனத்துல பார்க்கிறோம், உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர், உன் கவலைகளை போக்குகிறவர். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியுது. எப்படி அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பதினால், தேவன் நமக்கு வெளிச்சமா இருப்பதினால். ஒரு 4 காரியத்தை சொல்லி நாம் தேவ ஜெபத்திற்கு நேராக வழி நடத்த போறோம். எப்படி ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்துதல் அல்ல, ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும், ஆவிக்குரிய வெளிப்படுத்துதல் இருக்கும். எப்படி பாஸ்டர், எப்படிங்க ஐயா ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் எனக்குள்ள அப்படின்னா, தேவனோடு நாம் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு நிலையான உறவில் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த தெய்வீகம் நம்முடைய வாழ்க்கையில செய்யற விஷயம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மேன்மையை நமக்குள்ள கொண்டு வரும். ஜெப நேரங்கள் அதிகமாகும், வேத வசன நேரங்கள் அதிகமாகும், தேவனிடத்தில் காத்திருக்கிற நேரங்கள் அதிகமாகும், ஊழியத்தின் மீது பற்று அதிகமாகும், தேவன் மீது அன்பு அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாக அதிகமாக எவையெல்லாம் உங்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, எவையெல்லாம் உங்களுக்கு உபத்திரவப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எவையெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, அவையினுடைய தாக்கம் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேம்பட மேம்பட தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உலகபூர்வமான பிரச்சனைகள், உலகபூர்வமான உபத்திரவங்கள், உலகபூர்வமான பாடுகளினுடைய தாக்கத்தை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கடைசியிலே நாம் பார்க்கிறோம், எல்லாம் முடிந்து போகும். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த மே மாதத்துல கர்த்தர் சொல்ற வசனம் அதுதான். தேவனோடு இருக்கக்கூடிய உறவு மேம்பட மேம்பட, தேவனுடைய பிரசன்னம் மேம்பட மேம்பட, எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா சிதைத்து கொண்டு இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில கவலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரோடு இருக்கக்கூடிய உறவு எனக்கு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், ஆவிக்குரிய ஒரு மேன்மை, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, ஜெபம், வேதவசன வாசிப்பு. பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்போது, வழி தெரியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனோடு இருக்கக்கூடிய உறவு தான் நம்மளை பலப்படுத்தும். தேவனோடு இருக்கக்கூடிய அவர் கரம் பிடித்து நடத்தி சென்று அதை என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். செகண்ட் பாயிண்ட் அதுதான், கர்த்தர் எப்படி எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொன்னா, டிவைன் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவ பிரசனம் இருக்குது? பழைய ஏற்பாடு புத்தகத்துல தேவ பிரசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வேதவசனத்தில் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்துச்சு. தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் போகிற பாதை சரியான பாதையா இருக்கும். அல்லேலூயா. இந்த மே மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க போக போற பாதை கர்த்தர் தெளிவுபடுத்தின பாதையா இருக்கலாம். இத்தனை நாட்கள் தெரியாத பாதையில போயிருக்கலாம், இத்தனை நாட்கள் அறியாத பாதையில போயிருக்கலாம், இத்தனை நாட்கள் உபத்திரவத்தின் பாதையில போயிருக்கலாம், இத்தனை நாட்கள் தெரிந்து ஆண்டவரை ஏமாந்து போன ஒரு பாதையில போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால அவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்த போகிறது. எங்கேயும் போய் மாட்டிக்க போறது இல்ல, எங்கேயும் போய் சிக்கிக்க போறது இல்ல. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க போகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுடைய தொழில், என்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவ பிரசன்னம் என்கிட்ட இருக்குன்னா என்னை சரியான பாதையில கூட்டிட்டு போகும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா எகிப்து தேசத்திலிருந்து தேவ பிரசன்னம் தான் அவர்களை முன்னும் பின்னுமாக வழி நடத்தியது. ஒரு தேவ பிரசன்னம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வழி நடத்துதுன்னா, முதலாவது அவன் சரியான பாதையிலே திசையிலே போவான், இரண்டாவது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தின் அடையாளம் அதுதான். நாம் செல்லுகிற பாதையிலே நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறவர் நம்முடைய தெய்வம். காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வரப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல திசையும் நல்ல பாதுகாப்பையும் அதை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் ஒரு சரியான திசையில போகாம, சரியான பாதையிலே போகாம பாதுகாப்பை இழந்து உடைந்து போயிருக்கிறோம். இந்தந்த விஷயங்கள்ல குழப்பமா இருக்குதுங்க ஐயா, இந்தந்த விஷயங்கள்ல போராட்டமா இருக்குது, இந்தந்த விஷயங்கள்ல ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ பலவீனங்கள் எங்களை பாடுபடுத்துது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட வரப்போகிறது. அந்த பிரசன்னம் என்ன செய்ய போகிறது? எங்கெங்கெல்லாம் வழி தெரியாம நீங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து சரியான பாதையிலே கொண்டு செல்ல போகிறது. கொண்டு செல்ல போறது மாத்திரமல்ல, நீங்க போற பாதையிலே முன்னும் பின்னுமாக, வலதுபுறம் இடதுபுறமாக, மேலும் கீழுமாக தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பாக கொண்டு போக போகிறார்கள். ஹல்லேலூயா. பிசாசானவன் உங்களை தொட முடியாது, துன்பங்கள் உங்களை தொட முடியாது, உபத்திரவங்கள் உங்களை தொட முடியாது, பலவீனங்கள் உங்களை தொட முடியாது, வாதைகள் உங்களை தொட முடியாது. தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொன்னா அந்த சூரியன் சந்திரன் என்ன செய்யுதுன்னா சூழ்நிலையை மாத்துது. இந்த வெயில் அப்படிங்கிறத குளிர்ச்சியா மாத்துது. வெயில் வரும் பொழுது வெயில் நமக்கு தேவைப்படுது, நேரமாக ஆக வெயில் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வெயில் மறைய மறைய சந்திரன் வரும்போது பூமி ஒரு குளிர்ச்சியான நிலைமைக்கு போகுது. சூரியனும் சந்திரனும் அந்த வித்தியாசத்தை தான் நமக்கு கொடுக்குது. சூரியன் வெளிச்சத்தை வெப்பத்தை கொடுக்குதுன்னா சந்திரன் ஒரு குளிர்ச்சியை நமக்கு கொடுக்குது. என் சகோதர சகோதரி, இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர், அதாவது எந்த சூழ்நிலையும் மாற்றி போடுகிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இல்லாத போது, அதாவது நாம் கர்த்தருடைய வெளிச்சத்தில் இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வல்லமையை நாம் உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை உணர வைக்க போகிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்பட போகிறது. அப்படிப்பட்ட வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டிருக்க முடியாது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். என் சூழ்நிலையெல்லாம் அவங்க மாத்திர முடியுமா? பணம் மாத்திர முடியுமா? பொருட்கள் மாத்திர முடியுமா? முடியாது. என் கர்த்தரால மாத்திரம்தான் ஆகும், என் தேவனால மாத்திரம்தான் ஆகும். சொல்லுங்க இந்த காலை வேளையில, என் தேவ பிரசன்னத்தினால் மாத்திரம்தான் ஆகும், என் தேவ பலத்தினால் மாத்திரம்தான் ஆகும். அப்படிப்பட்ட பலனை இந்த மே மாதத்துல கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் நம்முடைய வாழ்க்கையில. அவருடைய வெளிச்சம் என்னை தேடி வருது அப்படின்னு சொன்னா என் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமையும் என்னை தேடி வருகிறது. என் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணுமா இருக்கலாம். இன்பமான, அதாவது துன்பமான சூழ்நிலை அதை இன்பமாக மாற்றுகிறார். உபத்திரவத்தின் சூழ்நிலை அதை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிற வார்த்தை அதுதான். கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர், பலவீனத்தை மாற்றுகிறவர், வியாதியிலே சுகம் கொடுக்கிற தெய்வம். இந்த உலக உபத்திரவத்தில் இருந்து நித்திய பேரின்பத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற சூழ்நிலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. எஸ், கர்த்தர் செய்ய இருக்க போகிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில், என் தேவன் அப்படி செய்ய இருக்க போற கிருபைக்காக நன்றி. என் கர்த்தர் அப்படி நடத்த போற கிருபைக்காக நன்றி ராஜா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவ வெளிச்சம் நம்மை தேடி வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறக்கும். அதே போல ரெஸ்டோரேஷன் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க, புதுப்பித்தல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றது போல புதுப்பித்தல் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யற காரியம் அதுதான். ஒருவேளை கடந்த மாதங்களில் சில விஷயங்களை நம்பிக்கை இழந்து நீங்க இருக்கிறீங்க. இது நடக்குமா, இது நடக்காதா? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனால் நடக்கிற சூழ்நிலை ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரோ உனக்கு வெளிச்சமா இருக்க போகிறார். அதனால உன் நம்பிக்கையை விட்டு விடாது. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகாத. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க. சில விஷயங்கள் நீங்கள் நினைக்கலாம், இனிமே இது எந்திரிக்கவே முடியாது, இனிமே இது நடக்கவே முடியாது. 38 வருஷம் முடக்கு வாதத்தில் கிடந்த ஒரு மனிதன் எழுந்து நடக்கிறானா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நடக்கும்.
நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது முடங்கி போயிருக்கலாம், இது நடக்க வாய்ப்பே இல்லை, இது இனிமேல் இப்படி ஆகவே ஆகாது, என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்தா எனக்குள்ள நம்பிக்கை பிறக்கும். ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள நம்பிக்கை பிறக்குது. என்னை புதுப்பிக்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. சகோதர சகோதரியே, தேவ பிரசன்னம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்கணும். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தையும் நம்முடைய வழி நடத்துதலையும் ஆவிக்குரிய வெளிப்பாடை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில் குறைஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த மே மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளாக தான் அவருடைய பிரசனத்தை நாங்கள் இழந்து போகிறோம், அவருடைய வழி நடத்துதலை நாங்கள் கேட்காமல் போகிறோம், உங்களுடைய ஆவிக்குரிய உறவை நாங்கள் துண்டித்து போகிறோம் அப்பா. அதனால தான் அவருடைய வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில் உணர முடியலை. எல்லாரும் கண்களை மூடலாமா? அந்த நாளில் காலை வேளையில் எல்லாரும் கண்களை மூடலாமா? வேத வசனத்தில் கேட்ட பிரகாரம் ஜெபிங்க. இந்த நாளில் இந்த மே மாதத்தில் எல்லாவற்றையும் முடித்து போடவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் சொல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. என் கர்த்தர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தில் தேவனவர்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். எப்படியெல்லாம் நீங்கள் வெளிச்சமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத 4 பாயிண்டில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இது அச்சனை இந்த மாதத்தில் சுதந்திரிக்க போகிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மே மாதத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வந்து நிறைவேறட்டும் கர்த்தாவே, நிறைவேறட்டும். கர்த்தர் ஆவியானவர் நடத்துங்க ராஜா. தேவனீர் இப்படி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் பலவீனங்கள் மாறட்டும், சுக துக்கங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, பயணத்திலே போக்கிலும் வரவிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்தட்டும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.